SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். வாகனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகருக்கு அழுத்தம் கொடுக்கும் 5 அமைப்புகள். நாய்களுக்கு உணவளிப்பதை உடன் நிறுத்துங்கள். மீன்பிடி தடைக்காலம் கடற்தொழிலாளர்கள் வேதனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மத்திய கிழக்கில் மோதல் நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு கிடையாது என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற வகையில் எரிபொருள் நிலையங்களில் கூட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் வீடுகளில் எரிபொருளினை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மூண்டுள்ள போர் நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதுடன் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுளம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு நாட்டில் பொதுமக்களுக்கு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். டெங்கு நோயினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டில் 14 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் 26,775 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேல், சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் பதிவு செய்யப்படுகின்றனர். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. எனவே தங்களது குடியிருப்புகள் மாத்திரமன்றி பணியிடங்கள், மதஸ்தலங்கள் மற்றும் தங்களது பிள்ளைகள் செல்லும் பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நுளம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையேனும் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி டெங்கு நுளம்புகள் பரவுவதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி முதல் 73,400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையர் ஜெனரல் கமல் அமர்சிங்க கூறுகையில், இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் சுமார் 58,947 பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக 7,500 கார்கள் மற்றும் 1,666 முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசத்தின் 5 முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்கரிடம் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்புக்கூறலை கோரும் வகையில் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றும் குறித்த அமைப்புகள் கோரியுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையகம், மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மற்றும் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் என்பன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. போர்க்குற்றங்கள், கட்டாயமாக காணாமல் போதல்கள் மற்றும் முறையான துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க இலங்கை அரசாங்கங்கள் தொடர்ந்தும் தவறி வருவது குறித்து இந்த அமைப்புகள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாண செம்மணியை போன்ற உள்நாட்டு போர் உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய வெகுஜன புதைக்குழிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய வெகுஜன புதைக்குழிகளை பார்வையிட வேண்டும். அத்துடன் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்புக்கூறலை உறுதி செய்யுமாறு இந்த பயணத்தின் போது இலங்கை அரசாங்கத்திற்கு உயர்ஸ்தானிகர் பகிரங்கமாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் சர்வதேசத்தின் 5 முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. காலி மாவட்டத்தில் உள்ள அரச நிறுவனங்களில் நாய்களுக்கு உணவளிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு மாவட்ட செயலாளர் கையொப்பமிட்ட சுற்றறிக்கையை வெளியிட காலி மாவட்ட சுகாதார வழிகாட்டுதல் குழு முடிவு செய்துள்ளது. இந்த கூட்டம் நேற்று புதன்கிழமை காலி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் துணை அமைச்சர் நளின் கேவகே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி நிஷாந்த சமரவீட்டு, நிசாந்த செனவரட்ன மற்றும் ஹசாரா லியனகி, மாவட்ட செயலாளர் WUA தர்மசிறி மற்றும் பிற அரசு அதிகாரிகள் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது.
அப்போது காலி மாவட்ட சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலக சிறப்பு சமூக மருத்துவ அதிகாரி அமில சந்திரஸ்ரீ கூறுகையில், அரசு நிறுவனங்களில் அதிக எண்ணிக்கையிலான நாய்கள் சுற்றித் திரிவது ஒரு பெரிய பிரச்சனையாகும். மருத்துவமனைகளில் கூட நாய்கள் குடியேறியுள்ளன என்றும் மருத்துவமனை ஊழியர்கள் விலங்குகளுக்கு உணவளிப்பது இதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பாதுகாப்பற்றவர்களாக உள்ளனர் என்றும் ரேபிஸ் நோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். உலகச் செய்திகள். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடற்தொழிலுக்கு சென்ற ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடாத்தி விரட்டி அடித்ததாக கரை திரும்பிய கடற்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த மீன்கள் பிடிபாடு இல்லை என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர். தமிழக அரசால் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக கடற்தொழிலுக்கு தமிழ்நாடு அரசால் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மீன்பிடி அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 64 நாட்களின் பின் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றனர். கடற்தொழிலாளர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே கடற்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக கடற்தொழிலாளர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படகிலிருந்து கடற்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் நஷ்டத்துடன் கரை திரும்பியதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தடைக்காலம் முடிந்து கடற்தொழிலுக்கு செல்லும் கடற்தொழிலாளர்களுக்கு இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிகளவு கிடைக்கும். ஆனால் மீன்பிடி தடைக்காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து கடல் தொழிலுக்கு சென்ற விசைப்படகு கடற்தொழிலாளர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை. இதனால் படகு ஒன்றிற்கு சுமார் 50,000 முதல் 70,000 வரை இந்திய பணத்தில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். வாகனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகருக்கு அழுத்தம் கொடுக்கும் 5 அமைப்புகள். நாய்களுக்கு உணவளிப்பதை உடன் நிறுத்துங்கள். மீன்பிடி தடைக்காலம் கடற்தொழிலாளர்கள் வேதனை.